திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, இந்த சுக்ல சிரோனிதம் என்ற தலைப்பில் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தது ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, மலட்டுத்தனம், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மூல நோய். நான் உங்களுக்கு பின்னாடி அந்த யோகாசனம் எப்படி செய்யணும், அதற்கான பிக்சரு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் தங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கீழே நம்பர் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? இதற்கான பயிற்சி நீங்கள் நேரடியாகவும் கற்றுக்கலாம். அதற்கான முறைகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். யோகாவை பொறுத்தவரைக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியம். நியமம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் மூல நோய் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பெருங்குடல் கெட்டுவிட்டால் உண்டாகும் வியாதி ஆகும். இது பல நாட்களாக பெருங்குடலில் மலம் கட்டுவதால் கேடு விளைகிறது. மலம் எளிதில் வெளி செல்லாத பொழுது முக்கி முனகி மலக்குலை சதைகள் பலம் இழந்து இரத்த நாடிகள் உடைகின்றன. மலச்சிக்கலே இந்த மூல நோய்களுக்கு வியாதிக்கும் முக்கிய காரணம் ஆகும். இந்த மலச்சிக்கலை ஒழிப்பதே இவ்வியாதிக்கு முக்கிய சிகிச்சை. மூல நோயில் மலத்துடன் இரத்தம் வெளியே செல்லும், தனி இரத்தமும் போகலாம். இந்த நிலையில் இது இரத்த மூலம் என்றும் கூறலாம். ஆரம்ப காலத்தில் சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுக்கு 1-2 நாட்கள் இரத்தம் கெட்டிவிடும். அதற்கு முன்பாக ஆகாரக்கேடுகள் கடுமையாக ஏற்பட்டிருக்கும். சிகிச்சையின்றி நாக்கையும் அதன் விருப்பத்தையும் அடக்காமல் தின்றால் தினமும் இரத்தம் வெளியே சென்று கொண்டு செல்வதை கண்டு மனம் உடைந்து விடுவார்கள். மூலநோய் உள்ளவர்கள் மலம் கழிக்க பயப்படுவார்கள். ஏனெனில் மலமாக வெளியேறுவதற்கு பதிலாக இரத்தமாக கெட்டிவிட்டால் என்ற பயம் இவர்களுக்கு வாட்டும். மூலநோய் உள்ளவர்கள் மலத்தை மேலும் மேலும் அடக்கிக் கொள்வதனால் இது வியாதியை இன்னும் கொடூர நிலைக்கு கொண்டு போய்விடும். ஏனெனில் பல நாள் மலம் கட்டுவதாலே மூலநோய் உண்டாகிறது. அப்படி பல நாள் மலம் கட்டியவர் மேலும் மலத்தை குடலில் தங்க வைத்தால் இம்மூல வியாதி கொடூர நிலைக்கு கொண்டு போகாமல் நல்ல நிலைக்கு கொண்டு வருமா? பல மாதங்களோ வருஷங்களோ இந்நிலையில் நம் காலங்களை கடத்தி கொண்டு வந்தால் ஆசனமாய் உள்ள சதைகளில் முளைகள் புறப்பட்டு வெளித்துருத்தும். மலம் கழித்து வந்த இவர்கள் படும் பாட்டை கவனித்து வந்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆசை அடக்காமல் ஏன் வாய்க்கு ருசியானதெல்லாம் சாப்பிட்டோம் என்று வருத்தப்படுவார்கள். இனிமேல் கண்டதை சாப்பிடாமல் ஒழுங்காக கட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நரக வேதனை அனுபவத்தில் சபதம் ஏற்படுவதுண்டு. இதை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்தும் கதைதான். இந்த புத்தி ஆரம்பத்திலே இருந்திருந்தால் இவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் இப்பயாவது புத்தி வந்தாலும் அதில் நன்மை இல்லாமல் இல்லை. இந்த வியாதி முளையாகவே கிள்ளி எறிவதை முளையாகவே கிளம்புவதையும் காணலாம். மருத்துவர்களால் மூல வியாதி குணமாவது என்பது நம்பிக்கையற்றது. மூலத்தை ஆபரேஷன் செய்து எடுத்து விடுவார்கள். வியாதி பல நாள் முத்தி தீவிரமடைந்து விட்டால் இந்த சிகிச்சை செய்து கொள்ளலாம். ஆனால் திரும்பவும் முளைகள் கிளம்பும். இந்நிலை வராமல் தடுக்க யோக பயிற்சி செய்தே தீர வேண்டும். சாத்வீக ஆகாரம் உட்கொள்வது மிகவும் நல்லது. நான் இந்த மூளை நோய்களுக்கான அந்த ஆசன திட்டங்களும் நான் உங்களுக்கு அட்டவணையில் போடுறேன். நீங்கள் வீடியோவில் போடுறேன், அட்டவணையாகவும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய.